ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபாதர்ஸ் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு மெலோ டிராமா. ஆக்சுவலா இது ஒரு பயோகிராஃபியும் கூட. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours இருக்கு. இந்த படத்தை ரொசாலின் ராஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல மார்க் வெல்பர்க், மெல் ஜிப்சன், ஜாக்கி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸரா இருக்காரு. அவரு ரொம்பவே தைரியமானவர். அவர் எல்லாரையுமே எதிர்த்து நின்றுகிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கையில அவருக்கு லவ்வும் வருது. ஒரு பொண்ணை லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் லைஃப் அவர் ஆசைப்பட்ட மாதிரி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது அவருக்கு. அதுல இருந்து அவருக்கு ஸ்டிக்கோட தான் நடக்க வேண்டிய நிலைமை ஆகிறது. அதனால அவரால் பாக்ஸிங்கும் பண்ண முடியல. அதனால பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுறாரு. அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. அது இதுன்னு இருக்கும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரா இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாவே உண்டு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா பிரேஸ்டா மாறிடுறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்காக அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். இது ஒரு பயோகிராஃபியா இருந்தாலும் அதை ஓரளவு நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தையே ஹோல்ட் பண்ற தரமான பெர்ஃபார்மன்ஸ். ஹீரோயினா உங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்பவே நீட்டா பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் எல்லாமே தரமா எழுதியிருக்காங்க. குறிப்பா ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர்லாம் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே சூப்பரா போகுது. ஆனா ரொம்பவே ஸ்லோவா போகுது. அதுதான் இந்த படத்துல விஷயமே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது ஒரு மெலோ டிராமா. சோ படம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்குமே ஃபுல்லாவே ஸ்லோவா தான் போகும். உங்களுக்கு ஒரு மெலோ டிராமா பிடிக்கும், ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்டரியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒர்த்தாவே இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.